ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃபலி எக்ஸாமுக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஒன் வேர்ட்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்டு தான். ஸோ நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டை வந்து தரோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஒன் வேர்டில் உங்களால் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ டேஷ் குவான்டிட்டி. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லிக்விட்ஸ் ஹேஸ் மோர் viscosity. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, the distance from the pole to the focus is called dash. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, conduction is the way of heat transfer which takes place in a dash. Question number 5, the liquid metal is used in thermometers is dash கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 12 ஒன் வேர்ட்ஸ். அடுத்து ரோம் லெட்டர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து fill in the blanks கேட்டிருக்கிறாங்க 5 மார்க்ஸ்க்கு. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 வந்து மேட்ச் இட் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ரோம் லெட்டர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24, வாட் இஸ் மெஷர்மெண்ட், வை இஸ் எ பால் பியரிங் யூஸ்ட் இன் அ சைக்கிள் ஹப். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26, டிஃபைன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27, டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதாவது கொஸ்டின் நம்பர் 24 அண்ட் 27 வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஸ்டின். ஸோ அதை வந்து தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28 வந்து நேம் த மெட்டல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ஜுவல்லரி கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29, வாட் இஸ் பொல்யூஷன். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30யும் அதே தான், வாட் இஸ் குளோபல் வார்மிங். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 31 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். அடுத்து 32, வாட் ஆர் த பேத்தோஜன்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33, டிஃபைன் தலுலஸ். அடுத்து 34 வந்து ஸ்டேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். கொஸ்டின் நம்பர் 35, த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ spherical mirror in 25 cm, find its focal length. அடுத்து ஆன்சர் எனி 8 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். இது வந்து 4 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ லிஸ்ட் அவுட் பேஸ் குவான்டிட்டிஸ் வித் யர் யூனிட்ஸ். ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 37, கிவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் வித் ஈச் எக்ஸாம்பிள். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 38 பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த அப்ளிகன்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப். 39, டேப்லெட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40, வாட் டஸ் டர்னிஷிங், கிவ் அன் எக்ஸாம்பிள். வாட் இஸ் த ரோல் ஆஃப் catalyst in a chemical reaction. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41, நேம் த காம்பனன்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் when the following substances burn in oxygen. கொஸ்டின் நம்பர் 42, ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் anode rays. அடுத்து கொஸ்டின் நம்பர் 43 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் எனி 4 characteristics ஆஃப் பெடிட்ரோபைட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44, டேப்லெட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அரோபிக் அண்டு அனாயரோபிக் ரெஸ்பிரேஷன். கொஸ்டின் நம்பர் 45 வந்து சம்மு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 7th ரோம் லெட்டர் ஆன்சர் இன் டீடைல். ஸோ 7 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் எலக்ட்ரோஸ்கோப், எக்ஸ்பிளைன் ஹவு இட் ஒர்க்ஸ், ஆர் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 47, வாட் இஸ் அ பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், ஹவு கேன் இட் பி ரிமூவ்டு, ஆர் what are the uses of acids. அடுத்து question number 48, what are the functions of skeleton in human body, or explain the nutritional needs of adolescents in brief. Thank you friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். Thank you.